பவித்ரா, அதாவது இந்த இரண்டு தரப்பு கருத்துக்களை நீதிபதிகள் கேட்டிருந்தார்கள். செந்தில் பாலாஜி தரப்பு, அதே போன்று அமலாக்கத்துறை தரப்பு என இரண்டு தரப்பு கருத்துக்களை நீதிபதிகள் கேட்டிருந்த நிலையில், இதற்கு பிறகு அமலாக்கத்துறை தரப்பில் தாக்கல் செய்த பதில் மனு படிக்க எங்களுக்கு அவகாசம் வேண்டும், எங்களுக்கு காலம் வேண்டும் என்று கூறி இந்த வழக்கை மே 6ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதி அறிவித்திருக்கிறார். இதில் குறிப்பிட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், கிட்டத்தட்ட மே 2வது வாரம் முதல் நீதிமன்றத்துக்கு கோடை விடுமுறை விடப்படுகிறது. 2வது வாரம், அதாவது மே 17ஆம் தேதி வரைதான் உச்சநீதிமன்றம் செயல்படும். அதற்கு பிறகு ஜூலை 8ஆம் தேதி வரை கோடை விடுமுறை விடப்படுகிறது. வருகின்ற மே 6ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும்போது செந்தில் பாலாஜிக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதங்கள் அவர் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். என்றால் 1.5 மாதங்கள் கோடை விடுமுறை உச்சநீதிமன்றத்துக்கு விடப்படுகிறது. மே 17ஆம் தேதி வரைதான் நீதிமன்றம் செயல்படும். மே 18ஆம் தேதி முதல் ஜூலை 8ஆம் தேதி வரை உச்சநீதிமன்றம் செயல்படாது. அதன் காரணமாக கோடை விடுமுறை விடக்கூடிய காரணமாக இந்த வழக்கு ஏற்கனவே ஒத்திவைத்தபடி மே 6ஆம் தேதி விசாரணைக்கு வந்து அதற்கு செந்தில் பாலாஜி தரப்புக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால் அதற்கு பிறகு மீண்டும் 1.5 மாதங்கள் அவர் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதன் காரணமாக மே 6ஆம் தேதியே இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட முக்கிய நகர்வாக பார்க்கப்படுவது மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது செந்தில் பாலாஜி தரப்பு. தொடர்ந்து அவர்கள் அமலாக்கத்துறை தரப்பில் திட்டமிட்டு அவர்கள் காலம் தாழ்த்துகிறார்கள், அலட்சியமாக செயல்படுகிறார்கள். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கக்கூடாது என்று அவர்கள் திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் தொடர்ச்சி குற்றச்சாட்டு முன்வைத்து வருகிறார்கள். நிலையில் இரண்டு தரப்பு கருத்துக்கள் கேட்டதன் பிறகுதான் இந்த வழக்கு 6ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 6ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது செந்தில் பாலாஜிக்கு நிவாரணம் கிடைக்குமா, ஜாமீன் கிடைக்குமா, அல்லது அமலாக்கத்துறையுடைய வாதம் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பவித்ரா.